நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக, ரொம்ப அச்சு நேர்த்தியோடு, எழுத்துப்பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 ஜிபே மூலம் செலுத்த 9176564723. இரத்த சோகை நீங்க தேன். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதகுலம் தேனை பயன்படுத்துச்சு. தேன் மனிதகுலத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து பிரபலம் அடைஞ்சும் வந்துட்டு இருக்கு. பழங்காலத்திலிருந்தே இது ஒரு இயற்கை இனிப்பானது. அது உணவின் ஒரு பகுதி மட்டும் இல்ல, பாரம்பரிய மருத்துவ சிகிச்சையின் முக்கிய பகுதியாகவும் இருக்கு. தேன் புற்றுநோய் சிகிச்சையில அதன் பங்கு முதல்ல காயங்களை குணப்படுத்துறது வரைக்கும் பல்வேறு நன்மைகளை கொண்டிருக்கு. தேன் தேனீக்களால மலர் தேனிலிருந்து தயாரிக்கப்படக்கூடியது. ஒரு பூச்சியிலிருந்து வரக்கூடிய இயற்கையான ஒரே தயாரிப்பு தேன். இது அழகு சாதன பொருட்கள், மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்து போன்ற பல்வேறு தொழில்களில் பயன்படுத்தப்படுது. தேனுக்கு குளிரூட்டல் தேவையே கிடையாது, கெட்டு போகாது. அதோட வறண்ட சூழல்ல அறை வெப்பநிலையில திறக்கப்படாம வைக்கலாம். தேனை உற்பத்தி செய்யக்கூடிய பூ வகை தேன் எவ்வாறு தோற்றம் அளிக்கிறது, அதோட சுவைக்கிறது அப்படிங்கறத தீர்மானிக்குது. அதோட பிராந்திய வானிலை முறைகளும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு விதியா இலகுவான நிறத்தோட கூடிய இந்த தேன் ஆரஞ்சு பூ, வெண்ணெய் மற்றும் யூக்கலிப்டஸ் போன்ற அம்பர் சாயங்களை கொண்ட தேனை விட லேசான சுவை கொண்டது. தேனை பயன்படுத்துறதன் மூலியமா நோய் எதிர்ப்பு எதிர்வினைகளை மாற்றியமைக்க முடியும். தேன் செல் பெருக்கத்தை தடுக்குது, செல் சுழற்சி முன்னேற்றத்தை மாற்றுது. இந்த விஷயத்துல தோல்வியுற்ற மற்ற நவீன கலவைகளுக்கு மாறாக தேன் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தெரிந்த பழமையான காயம் குணப்படுத்தும் பொருளா இருக்கு. பாரம்பரிய மருத்துவம் அடிக்கடி காய்ச்சல், இருமல் மற்றும் வீக்கத்தை குணப்படுத்த தேனை பயன்படுத்துறாங்க. தேன் ஆஸ்துமா தொடர்பான அறிகுறிகளை குறைக்கும். அதோட ஆஸ்துமா வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு நடவடிக்கையா செயல்படுங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். தேன் ஒரு நம்பிக்கைக்குரிய ஊட்டச்சத்து ஆக்சிஜனேற்றி. இதை அறிவியல் இலக்கியங்கள்ல புதுமையான நரம்பியல் சிகிச்சைக்காக விரிவா ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. தேன் மத்திய நரம்பு மண்டலத்தின் ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கத்தை குறைக்குது. அதோட ஆன்சிகோலிட்டிக், மனசோர்வு, வலிப்பு மற்றும் ஆன்டினோசைசெப்டிவ் பண்புகளை கொண்டிருக்கு. ஆய்வுகளின்படி தேன்ல இருக்கக்கூடிய பாலிபெனால்கள் நரம்பியல் பண்புகளுக்கு பங்களிக்கக்கூடும். எனர்ஜி பானங்கள் குடிப்பதை நிறுத்திட்டு தினசரி கப் காஃபியை கைவிட வேண்டிய நேரம் இது. தேநீர், பேக்கிங் பொருட்கள் அல்லது சிற்றுண்டி தயாரிக்க சர்க்கரை மற்றும் பிற இனிப்புகளுக்கு பதிலாக தேனை பயன்படுத்தலாம். அதோடைய இயற்கையான சர்க்கரை காரணமா தடகள செயல்திறனை அதிகரிக்க இது நன்மை பயக்கக்கூடிய மற்றும் உடற்பயிற்சியின் போது சோர்வை குறைக்கவும் உதவுது. உடலால மெதுவா உறிஞ்சப்பட்டு தொடர்ச்சியான ஆற்றலை வழங்கக்கூடிய தேன்ல குளுக்கோஸ் இருக்கு. இது உடலால் விரைவா உறிஞ்சப்பட்டு உடனடி ஆற்றல் ஊக்கத்தை இது அளிக்குது. மற்ற சர்க்கரைகளோடு ஒப்பிடும்போது தேன் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சீரா பராமரிக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். தூங்கும்போது கூட தேன் உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை எரிக்குது. இது எடை இழப்புக்கான சிறந்த மூலப்பொருள்கள்ல ஒண்ணு. படுக்கைக்கு முன்னாடி ஒரு தேக்கரண்டி தேன் சாப்பிட மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. காலையில வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான நீர்ல கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாம். காலை வேளைகள்ல இதை முதல்ல உட்கொள்வது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதன் மூலியமா எடை இழப்பை ஊக்குவிக்குது. தேன் அதன் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காரணமா இருமல் சிகிச்சையில பயன்படுது. ஒவ்வாமை, ஆஸ்துமா மற்றும் தொண்டைப்புண் போன்ற அறிகுறிகளை தேனை பயன்படுத்தி நிவாரணம் பெறலாம். இரவு நேர இருமலை போக்கவும் நிம்மதியான உறக்கத்தை ஊக்குவிக்கவும் இது உதவுது. தேன் இருமலுக்கான விருப்பமான இயற்கை சிகிச்சையா இருக்கு, குறிப்பா குழந்தைகளுக்கு. ஒரு டீஸ்பூன் தேன் இன்சுலின் மெதுவான சீரான உயர்வை ஏற்படுத்துறதன் மூலியமா தடையற்ற தூக்கத்தை ஊக்குவிக்குது. இது தூக்கத்தை தூண்டக்கூடிய ரசாயனங்களான மெலட்டோனின் மற்றும் செரோட்டோனின் ஆகியவை அதவா மாத்துது. ஒரு கப் சூடான பாலை இனிமையாக்க ஒரு டீஸ்பூன் தேன் மட்டுமே போதும். தேன் செரோட்டோனின் மனநிலையை உயர்த்தக்கூடிய ஒரு நரம்பு இயக்கத்தையே வெளியிடுது. ஒரு தேக்கரண்டி தேன் மற்றும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு இதை சேர்த்து காலை பானமா ஒரு கப் வெதுவெதுப்பான நீரை சாப்பிடலாம். காலை உணவுக்கு முன்னாடி இதை சாப்பிடுறதன் மூலியமா நன்மைகளை பெற முடியும். அதிகரித்து வரக்கூடிய மாசு மற்றும் தூசி அளவு காரணமா பலர் சைனஸ் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஒவ்வாமை மற்றும் தொற்று நோய்கள்ல இருந்து சுவாச மண்டலத்தை பாதுகாக்க சைனஸ்கள் சளியை சுரக்குது.
நம்ம உடல்ல தொற்று ஏற்பட்டா வைரஸ்கள் நம்ம சைனஸை அடைச்சு காற்று மற்றும் சளியை அடைச்சிரும். இதனால எங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுது. தேன்ல பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் கிருமி நாசினிகள் இருக்கு. அது நோய் தொற்றுகளை அகற்றவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுது. அதோட தேன் தொண்டையை மென்மையாக்குது, இருமலை குறைக்குது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. சைனஸ் எபிசோடக்ல தடுக்குது. தேன்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் தொற்று குணப்படுத்தும் குணங்கள் காயங்களுக்கு சிகிச்சை மற்றும் மீட்புக்கு உதவுது. ஈறு அலர்ஜி, இரத்தப்போக்கு மற்றும் பிளேக் ஆகியவை பற்கள் மற்றும் ஈறு நிலைகள்ல சிலவற்றை தொடர்ந்து தேனை பயன்படுத்துறதன் மூலியமா வெகுவாக குறைக்கப்படும். தேன் ஆன்டிசெப்டிக் ஹைட்ரஜன் பெராக்சைடை வெளியிடுது. இது பாக்டீரியா வளர்ச்சிதையை தடுக்க நுண்ணுயிர் எதிர்ப்பு முகவரா செயல்படுது. பச்சை தேனை தண்ணீரோட சேர்த்து வாய் கழுவுவது ரொம்பவே நல்லது. பாதிக்கப்பட்ட ஈறுகள்ல தேனை நேரடியா தடவினா வலி, வீக்கம் மற்றும் பிற கால நோய்கள் நிவாரணமா பெற முடியும். சில சமயங்கள்ல தங்க அமுதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தேன் இயற்கையான சர்க்கரை மாற்று மற்றும் ஒப்பனை கூறு உட்பட பல பயன்பாடுகளை கொண்டிருக்கு. தோல் மற்றும் முடிக்கு நன்மை பயக்கக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து ஊட்டச்சத்துகளும் தேன்ல அதிக அளவுல இருக்கு. புரோட்டீன்கள், அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், தாதுக்கள், என்சைம்கள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளிட்ட தோல் மருத்துவ பயன்பாடுகளுக்கு தேன் தேவையான கூறுகளை பெற்றிருக்கு. தேன்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பல்வேறு முடி பிரச்சனைகளை தடுக்கும். ஒட்டுமொத்தமா அழகு சாதன பொருட்கள்ல தேன் பிரதானமா இருக்கணும். சருமத்தை உயவூட்டுவதற்கும் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கும் தேன் ஒரு சிறந்த அங்கமா இருக்கு. இது மற்ற அழகு பொருட்களோட லிப்பாம்கள், லோஷன்கள், ஷாம்புகள் மற்றும் முக ஸ்க்ரப்புகளுக்கு ஏற்றதாகவும் அமையுது. சில சமயங்கள்ல இயற்கையான தோல் பராமரிப்பு மற்றும் அழகு சாதன பொருட்களை ஆதரிப்பவங்க முகப்பரு மற்றும் வெடிப்புகள் உதடுகள்ல தேனை நேரடியா தேய்க்கிறது அல்லது 4 கிளாஸ் வெதுவெதுப்பான நீர்ல 1 ஸ்பூன் தேனை கரைக்கிறது போன்ற உக்திகளை கூந்தல அதிக பளபளப்பா வச்சுக்க பயன்படுத்த பரிந்துரைக்கிறாங்க. இப்படி அதிகப்படியான மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய தேனை நாமளும் அடிக்கடி தினமுமே நம்மளுடைய உணவுல எடுத்து பயன்பெறலாம். நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக, ரொம்ப அச்சு நேர்த்தியோடு, எழுத்துப்பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.